அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹார்டியூ வரவேற்கின்றேன். நீண்ட நேரம் வெறும் காலில் நிற்பதனாலே பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், எப்படி நிற்கிறதுனால எப்படி நோய் வரும் அப்படின்னு. நிற்கிறதுனால ரொம்ப முக்கியமான பெயின் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அதுக்கு என்ன பயிற்சிகள் இருக்குது, என்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த நோய்களை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிற வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களாகட்டும் அல்லது வேலைக்கு போகிறவங்களாகட்டும், உங்களுக்கு இடுப்புக்கு கீழே வரக்கூடிய எல்லா வலிகளுக்கும் இந்த வீடியோ ஒரு மருந்தாக அமையும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த நீண்ட நேரம் நிற்பதனால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முட்டி வலி, குதிகால் வலி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டாக்டர் விஜய் ஹார்டியூவில் ஏற்கனவே நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பதிவிட்டுருக்கிறோம். அதில் ஒற்றை மூலிகை, ஒரு மூலிகை எப்படி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி பதிவிட்டுருக்கிறோம். அந்த மூலிகை எங்கே வாங்குறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற சித்தா ஆயுர்வேத மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்க முடியல அப்படின்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன். indianoish.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா விதமான ஹர்ப்ஸும் உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, யாரெல்லாம் நீங்கள் அதிக நேரம் நிற்கிறீங்களோ, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைனா கூட இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு குதிகால் வலி, பிளான்டர் ஃபெசைட்டிஸ் அப்படிங்கிற குதிகால் பிரச்சனை வரலாம், அல்லது அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தசை நார் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது முட்டி தேய்மானம், நம்ம மேலே முட்டி தேய்மானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடுப்பு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டைம் நிற்கிறதுனால இடுப்புல இருந்து பாதங்கால் வரைக்கும் எங்கே வேணாலும் வலி வரலாம், அழுத்தம் வரலாம், தேய்மானமே ஏற்படலாம். எனவே நீண்ட நேரம் நிற்பவர்கள் இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறத கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறது நீண்ட நேரம் கிச்சனில் இருக்கிறவங்க, நின்றுட்டே வேலை செய்கிறது, வீட்டில் இருக்கிற நபர்கள், மளிகை கடையில் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது ஒரு பில்டிங்கில் இருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நிறைய நேரங்களில் இவங்க எந்த ஸ்லிப்பரோ வேறு எதுவும் போடாமல் ரொம்ப நேரம் லாங் டைம் ஒரே மெஷினரிஸ் இயக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் இதில் எந்த எஃபெக்டும் தெரியறதில்ல. பட் ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக அவங்க அதே பொசிஷனில் அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால சொன்னக்கூடிய பல நோய்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதில் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பிளான்டர் ஃபெசைட்டிஸ். இந்த பிளான்டர் ஃபெசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய கால் குதிகாலுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு டிஷ்யூ இருக்குது. அது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஏன்னா நான் எப்பெல்லாம் நிற்கிறனோ, நிற்கும் பொழுது என்னுடைய மொத்த எடை எங்கே போய் லோட் ஆகுது அப்படின்னா அந்த கால்கேனியல் போர் அப்படிங்கிற குதிகால் எலும்பில் தான் அந்த போனில் லோட் ஆகுது. அந்த லோடு கீழே நிற்கிற அந்த இடத்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த லோடு, இது ரெண்டும் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன், ஒரு அழுத்தம். இதனால் அந்த ஜவ்வு நாளுக்கு நாள் நின்றுட்டே இருக்கிறதுனால ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக பிதுங்கிடும், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறது, ரொம்ப தேய்மானம் ஏற்படுறது. இதனால் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான் அந்த பிளான்டர் ஃபெசைட்டிஸ் அப்படிங்கிற காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய குதிகால் வலி. பெட்லேருந்து தூங்கி எழுந்திரிச்சு கால் கீழே வைக்க முடியல, வச்சா முள்ளு குத்துற மாதிரி எனக்கு உள்ள குத்துது, ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி எனக்கு பெயின் வருது, ஸ்டாபிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் நேரம் நடந்தால் தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பிளான்டர் ஃபெசைட்டிஸ். ரெண்டாவது அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸ் அப்படிங்கிறது. இது இந்த காஃப் மசில்லேருந்து கீழே இறங்கக்கூடிய டெண்டான், காலோட பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எலும்பு மாதிரி இருக்காது, அதே சமயத்தில் அது நரம்பு மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் அந்த டெண்டான். அதில் ஏற்படக்கூடிய, அதில் கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ், இதுவும் லாங் டைம் ஸ்டாண்டிங்னால, பாடி வெயிட் போட்டு அழுத்துறதுனால, அண்ட் லேக் ஆஃப் மூவ்மெண்ட், எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரே பொசிஷனில் அந்த டெண்டான் அப்படியே பிடிச்சு நிற்கிறதுனால அந்த டெண்டானில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி வரலாம். அதில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெயின் வரும். அந்த பெயின் வந்து காஃப் மசில் வரைக்குமே அந்த பெயின் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது ஃப்ளாட் ஃபுட். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், என்ன சார் நீங்கள் பாதங்காலில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால இடுப்பு வலி வரும்னு சொல்கிறீங்களா, அது எப்படி வரும்? பாதங்காலில் நீங்கள் நீண்ட நேரம் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து முட்டி வலி வந்துடும், முட்டி தேய்மானம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்க கேட்பாங்க என்கிட்ட, இது இப்படி பாதங்கால் தெரிஞ்சு முட்டி வரணும், முட்டி வலி வரணும்னு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ளாட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச். இந்த ஃப்ளாட் ஃபுட் என்னென்னா, நீங்கள் பாதங்கால் நம்ம தரையில் வச்சு நிற்கும் பொழுது அடியில் ஒரு சின்ன ஆர்ச் இருக்கும், நமக்கு கை விட்டு நம்ம கை விடலாம் உள்ள, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வளைவு ஒன்று இருக்குது நம்ம பாதங்காலுக்கு அடியில். லாங் டைம் நிற்கிறதுனால இந்த ஆர்ச் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அந்த பாதங்காலில் அந்த வளைவு தான் நம்ம பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது. எல்லாம் மேலேருந்து இருக்கக்கூடிய எல்லா போனும் அதோட அலைன்மெண்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ஆர்ச் குறையும் பொழுது ஃபுட் வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்படி இருக்கக்கூடியது, இப்படி இருக்கிறது நாளுக்கு நாள் இது அழுத்தி என்ன ஆகிடும், இப்படி ஃப்ளாட் ஆகிடும். இப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தரையில் மோத ஆரம்பிச்சிடும், மொத்த பாதமும் வலிக்கும். அதுதான் ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. கொலாப்ஸ் ஆஃப் ஆர்ச், அப்படி ஃபுட் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறது.
இது வந்து கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறவங்க, ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ்ல டைல்ஸ் கான்கிரீட்ல ரொம்ப நேரம் ஒபீஸா இருந்து வெறுங்காலில் நிக்கிறது, அல்லது ஏதாவது வெயிட் தூக்கிட்டு நிக்கிறது, ஏதாவது வேலை நின்று வெறுங்காலியே வேலை செய்யறது, இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரே பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த ஃபிளாட் ஃபுட் நிறைய பேருக்கு வருது. இதன் காரணமா என்ன ஆகுன்னா முட்டி வலி வர ஆரம்பிக்கும். இந்த ஃபிளாட் ஃபுட் காரணமா இடுப்புலாம் வலிக்கும். ஏன்னா டோட்டல் அலைன்மெண்ட், போனோட அலைன்மெண்ட்டே சேஞ்ச் ஆகும் நம்ம இடுப்புல இருந்து. ஸோ இது மூணையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு செஞ்சா போதும். லாங் டைம் வெறுங்காலில் நிற்கக்கூடாது. நல்ல ஒரு சாஃப்டான செப்பல், ஃப்ளாட்டா சாஃப்டா நீங்கள் ஏறி நின்னா உங்களுடைய பாடி வெயிட் அதில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு செப்பல் யூஸ் பண்ணணும். எல்லா செருப்பு கடைகள்லையும் இந்த மாதிரி சாஃப்டான செருப்புகள் விற்கிறாங்க. பிராண்டடான செப்பல் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃப்ளாட்டாக இருந்தால் போதும், சாஃப்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி செப்பல் போட்டுட்டு வீட்டில் இருந்தால் கூட, வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் வேலை செய்யும் பொழுது பெண்கள் இந்த செப்பல் போட்டுட்டு வேலை செய்யுங்க. கிச்சனில் நின்னா ரொம்ப நேரம் அங்கே நிற்கிறீங்க, ஒரு செப்பல் போட்டு செப்பல் மேலே நிற்க முயற்சி பண்ணுங்கள். வீட்டுக்கு வெளியில் ஒரு செப்பல் யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு பேர் ஆஃப் செப்பல் யூஸ் பண்ணுங்க. இது ஒன்று, இந்த செப்பல் யூஸ் பண்ணி நிற்கிறதே 50% பிரச்சனையை தடுத்துரும். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட 50% பிரச்சனையை கம்மி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் வெறும் செப்பல் போடுறதுனாலே. ரெண்டாவது, வேற ஒரு சில ஆக்ஷன்ஸ், ஒரு 2-3 ஆக்ஷன் சொல்கிறேன். ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே 2 ப்ராப்ளம் நடக்குது. ஒன்று, மூவ்மெண்ட் இழக்கிறோம் நம்ம. ஏன்னா பாடி எப்போவுமே அர்ஜ் டு மூவ், அது எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த உடம்பு அப்படி ஒரு நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கு. ஐடியலாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் நிறைய நோய்கள் வருது. எனவே மூவ்மெண்ட் எப்பவும் அது கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா 1 hour ஒன்ஸ் ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு லெக் ஸ்விங் அல்லது லோவர் லெக் ரைஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது நல்லா சேரில் உட்காந்துட்டு நல்லா முழுசாக காலை நீட்டுங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, முழுசாக காலை உள்ள மடக்கிறது, திரும்ப முழுசாக ஸ்விங் பண்ணுறது, முழுசாக மடக்கிறது. இதை வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறது இப்படி பண்ணாலே போதும். கால் உட்காந்துட்டு பண்ணணும். இதுக்கா நான் கையில் பண்ணுறேன், இது காலில் பண்ணுங்க. அது வீடியோ நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணும். இது அருமையாக அந்த 1 hour நீங்கள் நின்றுட்டு இருந்ததுனால ஏற்படக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அழுத்தம், பிளட் சர்க்குலேஷன் ஒரே இடத்துல நிற்கிறது. ஏன்னா இந்த மாதிரி லாங் டைம் நிற்கிறவங்களுக்கு தான் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற இந்த இரத்த குழாய் பிரச்சனை வருது. அதை தவிர்க்கிறதுக்கு, அதை வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிளட் வந்து கீழே காலிலே நிற்கிறது, மேலே சர்க்குலேட் ஆகாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த லெக் ஸ்விங் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். ரெண்டாவது, கீழே பாதங்காலில் நம்ம இந்த 2 பொசிஷன் பண்ணுறது. பாதங்கால் இப்படி வச்சுருக்கிறோம், இப்படி இருக்கு என் பாதங்கால். நான் உட்காந்துருக்கிறேன். உட்காந்துட்டு கொஞ்சம் சுப்பைனேஷன், ப்ரோனேஷன் அப்படின்னு ஒரு 2 பொசிஷன். இந்த சுப்பைனேஷன், ப்ரோனேஷன் அப்படின்னா காலை மேலே தூக்குறது, மீண்டும் உள்ளுக்கு மடக்கிறது, மேலே ஃபுட் மட்டும், பாதங்கால் மட்டும். ஸோ இந்த எக்ஸசைஸை ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் அல்லது அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் எப்போ கேப் கிடைக்குதோ, பிரேக் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த நோய்களை தடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வர்றது அவங்க பாடி வெயிட் அழுத்தத்தினால வருது. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐடியல் வெயிட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கே வந்து குதிகால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை வருது. மூட்டு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரதும் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். சின்ன விஷயம்தான், பட் பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை பெயின் வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப தாங்க முடியலன்னா உடனே நீங்கள் லோக்கலில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதுக்குரிய மருந்துகள், சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இந்த குதிகால் வலிக்கான இந்த ஐஸ் பாத் மற்றும் ஹாட் பாத், இது 2 எப்படி மாறி மாறி ஒரே டைமில் கொடுக்கறது அப்படின்னு குதிகால் வலி இருப்பவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ நான் பதிவிட்டுருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதுவும் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுட்டு முழு வீடியோவை இன்னொரு முறை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.